Let's see it is going live or not. Okay, it's on live. Let's go. Hi guys, my name is Vigneshwaran. This is my first pre-market video and YouTube ஓட first video. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் we gonna do a pre-market analysis. அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இட் இஸ் வெரி ஈஸி. ஏன் அது பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிம்பிள். உனக்கு மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் ஐடியா ஹவு இஸ் த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம், எப்படி வந்து ஒரு வாரமாக மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உனக்கு வந்து பயஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் எந்த பக்கம் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ப்ராபபிலிட்டி, நாட் அ ப்ரெடிக்டிங். சாரி, ஓகே, ப்ரெடிக்டிங். இப்போ நம்ம வந்து அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் வந்து இந்தியன் மார்க்கெட் பார்க்க போகிறதில்ல. நான் வந்து ஒரு FN ஸ்டூடெண்ட், இங்கே யூஎஸில் இருக்கேன், மாஸ்டர்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான் பார்க்குறேன். அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு நான் பார்க்குற மார்க்கெட் எல்லாமே வந்து யூஎஸ்து தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் என்னோடய TradingView பிளாட்ஃபார்ம். இது நான் எப்பவுமே வந்து ஒரு நாள் நைட்டே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா எடுத்துகிட்டு ஐ வில் ஷார்ட்லி மென்ஷன் இயர். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலராக இருக்குது தெரியுமா, திஸ் இஸ் கால் அ பிரேக் ஏரியா. இங்கே நான் சில இதெல்லாம் கலராக வந்து நான் போட்டிருப்பேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் த கலர்ஸ் ஆர் அண்ட் வாட் த மார்க்ஸ் ஆர். ஸோ என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். அதாவது ஒரு இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து எப்போ உடைக்குதோ தட் இஸ் கால் பிரேக். அண்ட் தென் ஐ வில் வெயிட் ஃபார் அ ஸ்லைட் புல் பேக், தட் இஸ் கால் அ ரீடெஸ்ட். ஸோ அது பண்ணக்கப்புறமா I'll entry when buyer step in. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலர் ஏரியா தான் என்னோடய டார்கெட்னு வச்சுக்கோங்க. ஸோ I'm gonna wait until இந்த இதை வந்து உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். உடச்சிட்டு அப்போ நீ என்ட்ரு ஆவேன்னு கேட்டால் கிடையாது. I'll come for a slight pull back and then here if buyers are stepping in, since this is an uptrend, buyers are stepping in, then I'll enter and like ride the wave மாதிரி. ஓகேவா? So this is my strategy. உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா I'll do a separate video of it. Yeah, and let's go. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் யூ ஹேவ் ஃபியூச்சர்ஸ், யூ ஹேவ் இண்டஸ்ட்ரீஸ், யூ ஹேவ் பிக் 7 அண்ட் இங்கே லோ கேப். நம்ம இது எல்லாத்துக்கும் தான் வந்து இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ்னால் என்னது அப்படின்னா, ஸோ சிம்பிள். நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் யூ கேன் என்ன சொல்கிறது, இது வந்து கண்டிப்பாக நீ வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த கான்ட்ராக்டை. ஓகேவா? அங்கே வந்து ஆப்ளிகேஷன், இங்கே வந்து யூ ஹேவ் டு கண்டிப்பாக நீ கான்ட்ராக்ட் வாங்கியே ஆகணும். ஓகேவா? வாங்கி அதை வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பைரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி எதனா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், I'll do it. ஸோ லெட்ஸ் டூ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ். இது பார்த்தோன்னா வந்து ES1ன்றது சிம்பிள் யூஎஸோட டாப் 500 கம்பெனிஸ். இதுக்குள்ளே வந்து டெக்னாலஜி கம்பெனிஸும் இருக்கும், ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் இருக்கும், லோ கேப் கம்பெனிஸும் இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஓகே, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் ஆன் ஃப்ரைடே. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்திருக்கு. ஓகே, and then you can see, let's first you have to go to day frame. இங்கே பார்த்தனா இது வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக பார்த்துடலாம். யூ கேன் see this is an uptrend, right? ஸ்டாக் வந்து மேலே ஏறின்னு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியுது, ஒன் டேயில் வந்து இட் இஸ் அப் ட்ரெண்ட், இட் இஸ் வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு தெரியுது, ரைட்? அண்ட் தென் we have to go to 1 hour. Go to 1 hour. 1 hourல பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமிலர் திங். வாட் இஸ் ஹேப்பனிங், யூ கேன் see it. நீ போகுது, இப்படி வருது. ஸோ ஓகேவா? ஸோ பேசிக்காக ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே, அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம தீசிஸ் நம்ம போகணுன்னா, யூ கேன் see ப்ரீவியஸ் வீக். அண்ட் நான் சொன்னல, நான் நேற்றே வந்து நான் உட்காந்து இந்த மாதிரி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவேன். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்னால் இந்த வாரம் ஃபுல்லாக
எப்படி ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணுவேன். எவ்ரி சண்டே ஈவினிங் பண்ணுவேன். ஓகேவா, பிகாஸ் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எக்ஸ்கியூஸ் மீ லாஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் வந்து இட்ஸ் பிரேக் இட்ஸ் ஆல் டைம் அண்ட் கிரியேட்ஸ் நியூ ஆல் டைம் 6-7. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் திங். வாய்? பிகாஸ் இங்கே சார்ட்டில் பார்த்த மாதிரி தான் இங்கே நடந்துருக்குது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கரண்ட்லி த டிக்கர் இஸ் ஹோல்டிங் 6715. வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் அ பிரேக் ஃப்ரம் மை பிரேக் ஏரியா 6719 இன் ஆர்டர் டு கோ. ஓகேவா, அதாவது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதை இங்கே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருவேன். ஓகேவா, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு டூ ப்ரீ-மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபார் எவ்ரி டிக்கர். ஓகே, இது நான் வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதை ஒரு நோட்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ யூ கேன் சி பார்த்தோன்னா ப்ரீ-மார்க்கெட் செக் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்பு? ஐம் சாரி கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கெட் த இன்ஃபோ நியூஸ் அண்ட் மேக்ரோஸ் ஃப்ரம் ChatGPT. ஓகேவா, அதாவது என்ன நடந்திருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ வந்து பேப்பரில் பிஸ்னஸ் பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ChatGPT கிட்ட கேட்க போகிறோம், என்னென்ன வந்து என்ன நியூஸ் இருக்குப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓப்பன் ChatGPT அண்டு என்கிட்ட எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே இருக்குது. இந்த ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் டெவலப் பண்ணல, நான் ஒரு 3 மாதமாக அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் கிவிங் சூப்பர் இன்ஃபர்மேஷன், என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகுது. தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஃபார் டெய்லி நியூஸ் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஐம் கோனா கிவ் தட். காப்பி பண்ணிவிட்டு ப்ரீ-மார்க்கெட் அனாலிசிஸ், யா திஸ் இஸ் ChatGPT. லெட்ஸ் ஓப்பன் a நியூ சாட் அண்ட் ChatGPT 5 திங்கிங். நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளஸ் ஐ கெஸ் அந்த $20. ஓகேவா, நான் என்டர் தட்டுறேன். இது திங்க் ஆகிட்டு இருக்குது. யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் நான், பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ. ரொம்ப நாளாக இது வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசை இது வரணும்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, I'm some water. யா, திங்கிங்னால கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் வந்து இட்ஸ் ஃபைன். எவனோ ஒரு பையன் வந்திருக்க மாட்டான் லைவில், அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் இன்னும் யாருக்குமே சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணல. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் டசன்ட் நோ ஐம் டூயிங் திஸ் இஸ் அன் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மண்டே இன்னைக்கு தான்ப்பா, September 22, 2025 யூஎஸில். இப்போ டைம் பார்த்தோன்னா நான் வந்து டெக்ஸஸில் இருக்கேன். ஸோ இட்ஸ் 7:21 AM. மேஜர் டெக் ஸ்டாக்ஸ், லெட்ஸ் டூ திஸ் படி. ஓகே, ஸோ டெக் ஸ்டாக்கோட என்னென்ன வந்திருக்கு பாரு, பிக் பிக்சர். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் வந்து பிட் லோவர். ஓகேவா, அண்ட் ஆஃப்டர் லாஸ்ட் வீக்ஸ் ரெக்கார்ட் ஐ, எஸ் நீங்கள் பார்த்த மாதிரி ரெக்கார்ட் ஐ தொட்டுட்டு கீழே வந்துடுச்சு அது. எக்ஸ்கியூஸ் மீ. Okay, so with tech easing as traders digest policy headlines and wait for Fed remark this week. ஓகேவா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, யூஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹிட்டுக்கு அப்புறமா அது வந்து அடிச்சுட்டு கீழே வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது ஆப்பிளில் வந்து லாஸ்ட் வீக் ரைட் iPhone 17 வந்து ரிலீஸ் ஆச்சு. அது இனிஷியலாக ரிலீஸ் ஆக சொல்ல செம்மையாக அடிச்சானுங்க ஆப்பிளில், ஏன்னா இனோவேஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் ஃபியூ சைனாவில் வந்து சேல்ஸ் சூப்பராக போனதுனால ஆப்பிளோட ஸ்டாக் இட் இஸ் நல்லா ஏறி இருக்குது. அண்ட் ஆப்பிள் இஸ் இன் சார்ட்ஸ். ஆப்பிள் நான் காட்டுறேன், சரியான உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்டீப் மாதிரி. நான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஸ்டாக் வந்து படிப்படியாக தான் ஏறும்னு. பட் இது லைக் ஒரு ஸ்டீப்பாக ஏறுது. அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ், பட் ஸ்டில் இட் இஸ் ஆன் வெரி குட் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆப்பிள். அதை தான் இங்கே சொல்கிறானுங்க. அடுத்து கூகுள் பார்த்தோன்னா ட்ரேடிங் ஸ்லைட்லி டவுன் ப்ரீ-மார்க்கெட் அலாங் சைட் வித் அ ப்ராடர் டெக் புல் பேக். ஓகேவா, என்ன சொல்ல வராங்க, கூகுள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்லைட்டு டவுன். கூகுளும் வந்து ஆஃப்டர் தேர் இஸ் அன் இஷ்யூ ஒன்று ஆச்சு கூகுளில். அது கேஸ் வின் பண்ணி அவங்க இது பண்ணக்கப்புறமா லைக் சம்திங் ஏதோ ஒரு கேஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர். அந்த கேஸ் வின் பண்ணக்கப்புறமா ப்ளஸ்
ஆப்பிளில் வந்து கூகுள் க்ரோம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த கூகுள் சைட்லேருந்து ஆப்பிள் கிட்ட எந்த காசும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க அந்த ஒரு கோட்டும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுனால வந்து கூகுள் ஹஸ் வெரி குட் வெரி குட் இன்ஃபர்மேஷன்னால நியூஸ்னால ஏறிடுச்சு ஸ்டாக். இப்போ ஆப்பிள் கூகுள் பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் வந்து என்னோடய ஃபேவரட் டிக்கராக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபுல் அப்கிளைமிங் தான். ஓகேவா, இப்போ என்ன இருக்குது, அந்த அப்கமிங்லேருந்து ஸ்லைட்டாக ப்ரீ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குன்றாங்க. இட்ஸ் லைக் அ மேஜர் புல் பேக். ஆக்சுவலி இந்த புல் பேக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து தப்பாக, அதாவது ஐயோ புல் பேக் ஆகுது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் அப்படின்னா, புல் பேக் இஸ் த வே யுவர் என்ன சொல்கிறது டிக்கர்ஸ் ஆர் ஹெல்த்தி. ஒரு புல் பேக் இல்லாமல் ஒரு டிக்கெட் நேராக ஏறுச்சுன்னா அது வந்து இட்ஸ் லைக் வெரி டஃப். ஓகேவா, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறது அது கஷ்டம். ப்ரெடிக்ட்னு சொல்லக்கூடாது, அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹையர் இஸ் வெரி டஃப். ஓகேவா, பிகாஸ் இட்ஸ் வெரி காஷன். இப்படி ஏறுதுன்னா இப்படி இப்படி இறங்கிடும். ஓகேங்களா, ஆனால் இப்படி படிப்படியாக ஏறுனா படிப்படியாக இறங்காது. பட் ஸ்டில் அவனுக்கு வந்து 100% ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் அப்படி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒர்க் ஆகிருக்கு ஒரு 100 வருஷம் மேலேயே. ஓகே, அண்ட் தென் என்விடியா ஆப்டிஃபோர்ஸ் இந்த குரூப்லேயே வந்து செமிகண்டக்டர்ஸ் என்விடியாவும் சரி ஏஎம்டியும் சரி ரெண்டுமே வந்து வீக். ஸோ டவுன் ப்ரீ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வாட்ச் யூஎஸ். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஆன் சம் ட்ரேடர்ஸ் ஆஃப்டர் அ ஸ்ட்ராங் ரீசன் சென்டிமெண்ட் செல் டு பை ஆன்கோயிங். ஓகே ஸோ வந்து டெஸ்லா வந்து லைட்டாக அப்போ ப்ரீ மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா வந்து சம் ட்ராக்கர் அவார்ட்ற ஸ்ட்ராங் ரீசன்ட் ரன். ஓகே, ஸோ இது டெஸ்லாவோட ஓவரால் வந்து நியூஸ் வந்து இட்ஸ் வெரி குட். லைக் ஹெட்லைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோ டாக்ஸியாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து இலான் மஸ்க் வந்து ஒரு 1 பில்லியன் ஷேர்ஸ் அவரே வாங்கிட்டார். ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்லாவுக்கு ஒரு குட் பாசிட்டிவ் நியூஸ். அந்த மொமெண்டம் கேரி ஆகிட்டு இருக்குது. அதனால் மேபி ப்ரீ மார்க்கெட் இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ஏஎம்டி இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. நோ சிங்கிள் கம்பெனி பாம்ஷெல் அட் தி ஓப்பன், பட் தே ஆர் மூவிங் வித் த ரிஸ்க் டோன். PL targets periodic institutional position. Okay, it's fine. Economic data, Fed and rates. What could இன்னோட இதில் எக்கனாமிக் டேட்டா தான். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் டேட்டா நியூஸ் இதை வச்சு தான் 99% மூவ் ஆகும். ஓகே, ஸோ டுடேஸ் மெயின் லைட் ஃபார் ஹார்ட் டேட்டா ஃபெட் ஸ்பீக்கர்ஸ். ஓகே, ஸோ ஃபெட் ஸ்பீக்கர் வந்து பேசுகிறாரு. ஃபெட் அப்படின்றது யாருன்னா, நம்ம இந்தியாவில் வந்து எப்படி ரிசர்வ் பேங்க் இருக்காங்களோ இங்கே வந்து இவனுங்க தான், இவனுங்க வச்சது தான் சட்டம். ஸோ ஃபெட் ஸ்பீக்கர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க, விச் இஸ் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற வரைக்கும் ஸ்டாக் பார்த்தோன்னா இட் இஸ் கன்சாலிடேட்டிங். ஓகே, ஒன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அந்த இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வெட்னஸ்டே வந்துச்சு, அது வந்தோடனே த ஸ்டாக் இஸ் பூமிங். அண்டு இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கானுங்க ஃபெட். என்னென்னா அடுத்த மாதம் வர மாதம் இந்த இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது based on the economic data and red folder events அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ which is very good. Okay, already markets are uptrending. That will always help markets to be stay in uptrend. Okay, which is good for us also. ஸோ ஃபெட் ஸ்பீக்கர், ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து சப்போஸ் ஆமாம் அந்த அவங்க பேசினதை இவரும் ஃபாலோ பண்ணார், அந்த மாதிரி ரேட் கட்டுக்கு இவர் எதனா ஹிண்ட்டு கொடுத்தாருன்னா மார்க்கெட் வந்து லைட்டாக ட்ரெண்ட் ஆகும். இட்ஸ் நாட் அ ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட். அது எப்படி ஈவெண்ட் நான் பார்க்குறதுன்னு சொல்லி உனக்கு அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஜியோ பாலிட்டிக்ஸில் திஸ் இஸ் வாட் விசா பாலிசி ஹெட்லைன்ஸ். ஸோ ஃபியூச்சர் டிப் டேஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆக்சஸ் அ ப்ரப்போஸ்ட் 100K ஆனுவல் H1B ஃபீஸா ஃப்ரீ. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே இட் வாஸ் அண்ட் ஹெட்லைன்ஸ். அது என்னென்னா, இதுக்கப்புறம் யூஎஸ்க்கு யார் யாரெல்லாம் H1B வராங்களோ அவங்களாம் வந்து 100K யூ ஹேவ் டு, அதாவது கம்பெனி அந்த எம்ப்ளாயிக்கு H1B ப்ராசஸ் பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இட் ஹாஸ் டு கிவ் 100K ஆனுவல். ஒரு டைம் பண்ணால் போதும். ஓகேவா, அதனால் வந்து இது வந்து நல்ல நியூஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே நாங்கள் இப்போ F1 படிச்சுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஹோப்பிங் எங்களுக்குலாம் ஒரு ஜாப் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் லைக் F1 to H1B அது டஃப்பு. அதை வந்து ஆல்ரெடி இன்னும் ஒரு 100 மடங்கு டஃப் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி H1B இஸ் நாட் லைக் தட். போனோடனே விசா உன் பேரை கொடுக்க மாட்டானுங்க. H1B இஸ் அ லாட்ரி சிஸ்டம். நீ போடுவே அது விழும். ஓகேவா, அந்த மாதிரி இப்போ அதை இன்னும் டஃப் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்து 99% ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி அஃபெக்டட். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே யூஎஸில் நாங்களாம் காலின்னு நினைக்கிறேன். சி அதுக்கப்புறம் யூஎஸ் சைனா டெக் பேக்ட்ராப். ஆன்கோயிங் டாக்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டி அபவுட் செமிகண்டக்டர் ஆக்சஸ் டு சைனா ரிமைன் அண்ட் ஓவர் ஹேங் ஃபார் சிப் நேம்ஸ் லைக் என்விடியா. அதாவது இன்னமும் வந்து
தேர் இஸ் அன் ரூல் போயிட்டுருக்கு. அதாவது NVIDIA வந்து உங்களுக்கே தெரியும் சிப்ஸ் வந்து விற்கக்கூடாது, அது ஓகேவா. NVIDIA ப்ராசஸர்ஸ் விற்கக்கூடாது சைனாக்குன்னு வந்து ஒரு ஒரு ரூல் வந்து யூஎஸ்லேருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூலை கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சில சிப்ஸ் மட்டும் விற்றுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பேக்லாஷ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ NVIDIA வந்து ஆல்ரெடி டவுனாக இருக்குது. இந்த ஓவரால் மார்க்கெட் இஸ் அப் ட்ரெண்டிங், பட் NVIDIA அண்ட் AMD லைக் ஆல் த செமிகண்டக்டர்ஸ் ஆர் இன் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து NVIDIA அண்ட் AMD போகலாம். ஏன்னா பின்னாடி கான்டெக்ட் இது தான், ஓகேவா. NVIDIAவுக்கு ஒரு பாசிட்டிவான கேட்டலிஸ்ட்டே கிடையாது. கேட்டலிஸ்ட்னால் மூவ் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் பையிங், அன்யூஷுவல் ப்ரீ மார்க்கெட் வால்யூம். இன்ஸ்டிடியூஷனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் வந்து அவனுங்க ஒரு ஃபேம் நடத்துவானுங்க. அவனுக்கு தான் அது, அவங்க வால் ஸ்ட்ரீட்லலாம் இருப்பானுங்க இன்ஸ்டிடியூஷனல். ஸோ அவனுக்கு தான் வந்து மார்க்கெட் மூவ் பண்ணுவானுங்க. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ண மாட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒரு 10 ஸ்டாக் வாங்குறதுனால நீ பெரிய ஆள் ஆகிட மாட்டேன். சரி, நீ மார்க்கெட் மூவ் பண்ண மாட்டேன். அவனுங்க மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸில் வந்து கால் போர்ஷனோ புட் போர்ஷனோ எடுப்பானுங்க. ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ஃபேர்ம்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் வி கால் இட் அஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ். அவனுக்கு தான் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறானுங்க. ஓகே, ஸோ வந்து மோஸ்ட் ஆக்டிவ் அன்யூஷுவல் வால்யூம் ஸ்க்ரீன் ஷோ ஆர் கிளஸ்டர்ட் இன் M&A அண்ட் ஸ்மால் கேப்ஸ். லார்ஜ் கேப்பில் வந்து ஃப்ளோ லுக்ஸ் மோர் லைக் இண்டெக்ஸ் லைட் த சிங்கிள் நேம். ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் வந்து இப்போதைக்கு பிக் 7 மெட்டா, டெஸ்லா, அதுக்கப்புறம் கூகுள், ஆப்பிள் இதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அவனுங்க வந்து ஸ்மால் கேப்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறானுங்க. ஓகே, மோர் ஓவர் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து லீட் பண்ணுது. அதாவது எப்படி இருக்குன்னா மார்க்கெட் இண்டெக்ஸுன்றது, நான் இப்போ வந்து இந்தியாவில் நிஃப்டி மாதிரி. ஓகே, நமக்கு இங்கே வந்து ஸ்பை QQQ தான் இண்டெக்ஸு. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. தவிர அதர் ஃப்ரம் ஆப்பிள் அண்ட் கூகுள் நத்திங் இஸ் ஆல் டைம் ஹை. ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ட் பண்ணுதில்ல. ஓகே, ஸோ வந்து அதான் அதனால தான் சொல்கிறானுங்க ஃப்ளோ லுக்ஸ் மோர் தென் இண்டெக்ஸ் லைட்டிங். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றானுங்க. நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவனுங்க கூட அந்த வேவில் தான் நம்ம ரைட் பண்ணணுமே தவிர அவனுங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ண முடியாது. பண்ணாலும் அவனுக்கு வந்து லாபம் வராது. அவனுங்க போகிற இதுவில் போட்டில் நீ வந்து அப்படியே பின்னாடி அந்த கயிறை வச்சு சர்ஃபிங் பண்ணிட்டு போயின்னா யூ கேன் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகே, அதுக்கப்புறம் PLTR இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்லைன்ஸ் வந்து வந்திருக்கு. a few small 13F style notes holding increase and tricking in useful color but typically not decides. ஓகே, இது ஏதோ PLTRல வந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன நியூஸ் இருக்க மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட் earnings and guidance. Today it's a light earnings day. Pre-market US large caps, some smaller names are the docket. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா earningsலாம் வெரி வெரி குவார்ட்டர்ஸ் இப்போ Q3 எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ வந்து குவார்ட்டர்ஸ் அதான் லைட் earning day, pre open for smaller names on the docket, and later this week could swing tech and risk movement. ஓகே, அதர் cross asset signal fine. இன்றைக்கி earningsனால் இட்ஸ் லைக் ஒரு குவார்ட்டருக்கும் கம்பெனி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து Q3 முடிஞ்சு Q4 ஆரம்பிச்சிருச்சு யூஎஸில். ஸோ Q3யோட எண்டு earningsலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் லைட் earnings ப்ரீ ஓப்பன் ஃபார் அதான். ஸோ இன்னும் எல்லா மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம பார்க்குற கம்பெனிஸ் எல்லாம். இன்றைக்கி மைக்ரான், காஸ்கோ அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மைக்ரான்றது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ NVIDIA இட்ஸ் பேசிக்கலி இதெல்லாம் வந்து ஒரே பேஸ்கெட்னு வச்சுக்கோங்க. மைக்ரான், AMD, NVIDIA தேர் ஆர் செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ செமிகண்டக்டர்ஸ் அங்கே அந்த ரெண்டு earnings முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் மைக்ரான். ஓகேவா, அண்ட் தென் காஸ்கோ இட்ஸ் லைக் வால்மார்ட் ஃபார் அஸ், வால்மார்ட் கைண்ட் ஆஃப். அடுத்து கோல்டு அப், ஆயில் சாஃப்ட்டு. கோல்டு வந்து இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி இட்ஸ் ஆல் டைம் ஹை ரைடிங், அந்த ஸ்ட்ரென்த்தில் ரைட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது குவிக் கேம் பிளான் கொடுக்குது, இட்ஸ் ஃபைன்னு. நமக்கு வந்து நம்ம ஓன் கேம் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன். அதாவது செப்டம்பர் 2022 அன்றைக்கி எனக்கு வந்து இதுதான்ப்பா இன்ஃபர்மேஷன், ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் பண்ணோம், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நவ் ஐ ஹேவ் அன் ஐடியா ஆஃப் மார்க்கெட் இஸ் கோயிங் ஹவு, ரைட். லைக் ஒரு பயஸ் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து ஆப்பிள், கூகுள் எல்லாம் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. NVIDIA வந்து டவுனாக இருக்குது.
ஓகேவா. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு நியூட்ரலாக இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பீன் வெயிட்டிங், ரைட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி இஸ் ஒய் அப்படின்னா ஸோ சிம்பிள். ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி தான் வந்து அன்றைக்கியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து ஃபுல்லாக காட்டும். அதாவது ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்ஸ் நான் சொன்னல, மார்க்கெட்டே திருப்ப வேண்டியக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கி டுடே நம்ம வந்து வில் ஃபில்டர் அவுட், வெறும் யூஎஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, அப்ளை ஃபில்டர். யூஎஸில் 8:45 AM நான் சொன்னல அந்த எஃப்எம்எம்சி ஸ்பீக்கர் பேசுவார்னு, ஸோ அவர் போயிட்டுருக்கு. 9 AM இது 11 AM அதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ தட் யூ கேன் சி ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இங்கே பாரு, இந்த ஃபோல்டர் ரெட் கலரில் இருக்கும், தட் இஸ் கால் ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட். ஓகே, ஒய் ரெட் கலரில் இருக்குது? பிகாஸ் அது வந்து மார்க்கெட்டே வந்து மாற்றும். மார்க்கெட் வந்து அந்த ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஈவெண்ட்டில் நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஈவெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி இங்கே பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இங்கே ஃபோர்காஸ்டட் 235. அதாவது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸுன்றது வாரம் வந்து யூஎஸில் எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா. ஓகேவா, அது வந்து 235K நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் வந்து 235K கீழே வந்துச்சுன்னா யூ கேன் நோ எக்கனாமி இஸ் கோயிங் பேட். கரெக்டாக, எக்கனாமி ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஃபெட் வந்து உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவான். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் ஸ்டாக்ஸ் ஈஸியாக பாரோ பண்ணலாம். ஸோ இட் இஸ் லைக் இது நடந்தால் இது நடக்கும், இது நடந்தால் இது நடக்கும். ஓகேவா, எப்படிடா நீ இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்றனா ஹிஸ்டாரிக் டேட்டா. ஓகேவா, ஹிஸ்டாரிக் டேட்டா எப்படின்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஃபோர்காஸ்ட்டோட கம்மியாக வந்தால் என்ன நடக்கும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருந்திருக்குமா. அந்த டேட்டா வரி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் 100 டைம் என்ன சொல்கிறது பின்னாடி போயிட்டு ஒரு டைமும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நடந்து ஃபோர்காஸ்ட்டோட கம்மியாக வந்துச்சுன்னா மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதே மாதிரி 100 டைம் 200 டைம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஹிஸ்டாரிக் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்படி தான்றாங்க, இது வந்தால் இது நடக்கும். இவன் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்மியாக இருந்தால் ஃபெட் வந்து அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, எப்படி கொஞ்சம் வந்து சீப்பர் ஆக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ தட் வந்து மக்கள் இன்னும் செலவு பண்ணுவானுங்க. அது வித் லீட்ஸ் டு எக்கனாமிக், மக்கள் செலவு பண்ணால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கும். தட் லீட்ஸ் டு வாட் எக்கனாமிக் க்ரோத் ஃபார் யூஎஸ். இப்படி தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் கவர்மெண்ட் டு ரன் வித்தவுட் ரெசஷன். சரியா, இவங்களோட இந்த ஃபெட்டோட வேலை என்னென்னா ரெசஷன் வராமல் காப்பாற்றுறது யூஎஸ்ஸை. நமக்கு ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டு இப்படி தான் வந்து வேலை செய்யும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு கனெக்டட் ரெட் ஃபோல்டர் நியூஸ் வித் தி மார்க்கெட், அதாவது ஃபண்டமெண்டல் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்வோம். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனா யூ கேன் மென்ஷன் இன் சேட்டு, பட் யாருமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க சேட்டில். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு வாட். ஸோ டுடே தேர் இஸ் நோ ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட். ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு மார்க்கெட்டை மாற்ற வேண்டிய நியூஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டோம், டிக்கு. செகண்ட் வேலை செக் ஃபார் ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்ஸ் டேட்டா, அதுவும் பார்த்துட்டோம். நமக்கு வந்து இன்றைக்கி ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட் இல்லை. இப்போ ப்ரீ மார்க்கெட் கேம் பிளான். ஓகேவா, இப்போ தான் வந்து சூடு பிடிக்க போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்றைக்கான டேட் இதில் September 19க்கான ஒரு இது வந்து ஒரு நோஷன் டெம்ப்ளேட். ஐ கேன் கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, இப்போ பார்த்தோன்னா September 22 டுடே மார்க்கெட் பையஸ். நம்ம வந்து அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் கோனா பி not overall positive, but it's gonna be a neutral and soft bias today. Yeah, so it's Monday, a new day. I'll wait for 30 minutes to decide the price action. ஓகே, நான் இதை டைப் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், டுடே there is no red folder or strong catalyst or any news catalyst or strong catalyst or any news to move the markets, or there is no or market and markets are not waiting
not waiting for any events as of today. இங்கிலீஷ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதை மன்னிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து லோக்கல் இங்கிலீஷாக இருக்கும், எனக்கு புரிகிற மாதிரி. ஆஸ் வாசதி, நோ கிராமட்டிக்கல் எரர்ஸ், தட்ஸ் ஃபைன். நாட் வெயிட்டிங் ஃபார் எனி ஈவெண்ட்ஸ் as of today. Hence I will lay on both sides today. ஓகே, சிம்பிள். அதாவது என்ன சொல்கிறேன், மார்க்கெட் பயஸ் இன்றைக்கி வந்து நியூட்ரல் அண்ட் சாஃப்ட் பயஸ். இங்கே வந்து ரெண்டு இருக்குது, சாஃப்ட் பயஸ், ஹார்ட் பயஸ். சாஃப்ட் பயஸ்னால் வந்து எந்த பக்கம் நீ ரெண்டு பக்கமும் விளையாட தயாராகிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு பக்கம்னா லாங் சைட், ஷார்ட் சைட். அதாவது ஸ்டாக் மேலே போகுதுன்னா நான் வந்து மேலே என்டர் ஆவேன், தட் இஸ் கால். ஸ்டாக் கீழே போகுது அப்படின்னா தட் இஸ் என்ன சொல்கிறது, நான் என்டர் ஆவேன், அது கால் புட்டு. ஓகேவா? ஆஸ் பர் அனாலிசிஸ், ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ், ஓவரால் த மார்க்கெட் இஸ் நியூட்ரல். நமக்கு தெரியல எந்த பக்கம் மார்க்கெட் விழ போகுதுன்னு சொல்லிட்டு. தட்ஸ் வாட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 30 minutes. யூஸ்வலாக வந்து 9:30 to 9:30 ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. இங்கே நான் டெக்ஸஸில் இருக்கிறதுனால எனக்கு டைம் ஜோன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ 1 hour before. ஸோ இட் வில் பி அரௌண்ட் 8:30 ஆரம்பிக்கும். Now the time is what, 7:40. 8:30 ஆரம்பிச்சதுன்னா 8:30 to 8:30, 9:30, அதான் ஒரு ஃபஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் என்னோட ட்ரேடிங் ஹார்ஸ். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னோட ட்ரேடிங் எப்பவுமே வந்து இட்ஸ் லைக் 9:30 AM நியூயார்க் செஷன் to 11 AM நியூயார்க் செஷன், அவ்வளோதான். இங்கே 9:30 to 10 வந்து அது வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அ கிளியர் திசிஸ். அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் மேலே போகும்போது எனக்கு தெரியும்டா, நியூஸ் ஒன்று இருக்குது, ரெட் ஃபோல்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, மேலே போகும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே கிடையாது, ஒரு மந்தமான டே அண்ட் இட்ஸ் மண்டே. ஸோ நமக்கு எந்த பக்கம் டேரக்ஷன் போகுதுன்னு தெரியல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 30 minutes ஃபார் சேஃபர் சைட். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ குட் ட்ரேடர், ஒன்று தான், நம்ம கேபிட்டலை வந்து ப்ரிசர்வ் பண்ணோம். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நேம் ஆஃப் த கேம் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டே லாங் இன் மார்க்கெட். அதுக்கும் கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணவே கூடாது. லேப்பில் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ மோஸ்ட்டாக கேபிட்டல் எவ்வளோ நீங்கள் வந்து எப்பவுமே சேஃப் ப்ளே தான் பண்ணணும். ஓகேவா? சேஃப் ப்ளேனா ஸ்டாக்கே இதுவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, சேஃப் ப்ளேனா சேஃப் ப்ளே. ஓகேவா? உன்னோட செட்டப் கீழே வந்தால் மட்டும் எடு, தட்ஸ் ஆல். ஐ வில் வெயிட் ஃபார் 30 minutes. ஏன்னா வந்து 30 minutesக்கு அப்புறம் தான் நமக்கு கிளியர் டேரக்ஷன் தெரியும், மேலே போதா கீழே போதானே. ஓகே, அண்ட் தென் வில் கோ டு ஸ்பை. இந்த டேட்டா 1 day 1 hour 15 minutes இஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ நவ் டு ட்ரேடிங் வியூ. நான் நைட்டே போட்டு வச்சுருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன சும்மா நியூஸ் வந்திருக்கு. ஹெட்ஸ் அப், NY's Fed Williams no longer scheduled to appear on. ஓகே, அந்த ஃபெட் ஸ்பீக்கர் நம்ம சொன்னோம்ல, அவர் வந்து இங்கே பார்த்தோன்னா வரமாட்டாராம், அதான் போட்டிருக்குது. ஏன் வரமாட்டாருன்னு தெரியல. ஓகே, ஸோ 1 hour அப் ட்ரெண்ட் அண்ட் தென் 15 minutes. லெட்ஸ் கோ அண்ட் சி 15 minutes அப் ட்ரெண்ட் இட்ஸ் ஃபைன். ஸோ இது பார்த்தோன்னா அப் ட்ரெண்ட் இருக்குது. நான் இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன் வைக்கிறது முட்டாள்தனம். கரெக்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் பயர்ஸை வைக்கிறது தான் வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் யூ கேன் சி VWAP கம்மியாக இருக்குது. இது VWAPனா என்ன, வால்யூம்னா என்ன, ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ. ஓகே, ஆஸ் ஆஃப்னா இது எல்லாமே எக்ஸில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பச்சையில் இருந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்கள், பச்சையில் அப்படி இருந்தால் தான் போவேன். நீட் டு பிரேக் மை ஏரியா. எஸ், அஃப்கோர்ஸ் நீட் டு பிரேக் மை ஏரியா தான், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸ்விங் லோ, சிமிலர் திங். Let's go to day. You can see இதுவும் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இருங்க, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? நல்லா மழை வந்து சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள், இன்னும் இறங்கவே இல்லை மழை. அண்ட் தென் let's go to 1 hour. 1 hour you can see up trend and then 15 minutes. Okay, 15 minutes you can see there's a huge gap up and then அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரைஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து NQ பார்த்தோன்னா இது ரெண்டுமே வந்து ஹை போயிட்டு புல் பேக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, புல் பேக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஏறுது பாருங்கள், தட் இஸ் 100% நம்ம உள்ள அந்த ரைட் பண்ணலாம் அந்த வேவில். ஓகே, பிகாஸ் மார்க்கெட் ஆல்வேஸ் கோ லைக் திஸ். இப்படி போனால் அது வந்து டஃப்பு, ரொம்ப காஷியஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு டிப்பு ஒரு அதெல்லாம் வந்து இருக்கணும். நீங்கள் பார்த்தோன்னா அந்த புல் பேக் டிப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் இது என்ன சொல்கிறது, இந்த ஸ்டாக் டு கோ அப். ஏன்னா அழகாக புல் பேக் வந்துருச்சு. ஸோ இட் ஹாஸ் டு கோ அப். ஓகே, தட் இஸ் வாட் மை தீசிஸ் இஸ் அபவுட். வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் கன்சல்டேட் ஆகும். 10 o'clock உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஸோ எதர் தெர் இஸ் கோன் பி 2 things, மேலே போகும், அப்படி இல்லைனா கன்சல்டேட் ஆகி கீழே போகும். ஓகேவா?
மேலே போகும், நான் கீழே போகும். ஓகே, நான் கீழே போனால் எடுக்க மாட்டேன் பிகாஸ் ஓவரால் மார்க்கெட் இஸ் ட்ரெண்டிங் அப். வை ஷுட் ஐ கோ டு ஷார்ட் பொசிஷன்? ஓகே, நான் என்னோட தீசஸ் எப்படின்னா, ஸோ இப்படி தான் நான் தீசஸ் பண்ணுவேன். இப்படி போயிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இஃப் இட் பிரேக்ஸ் ஒன்லி மை நியூ ஆல் டைம் ஐ, அதாவது ப்ரீவியஸ் டே ஐ, அதுதான் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் நான் எடுப்பேன், இல்லைனா நான் எடுக்க மாட்டேன். தட்ஸ் ஆல். தட் இஸ் ஹவ் ஐ வில் செட் மை கிளியர் ரூல்ஸ். ஓகே, என்னோடய ஸ்ட்ராட்டஜி கீழே வந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். அதையும் வந்து அங்கே ப்ரீ மார்க்கெட் நோட்டில் நோட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளோ டிக்கர் பார்க்குறோம்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். ஓகேவா? இது ஏன் ப்ரீ மார்க்கெட் பண்ணுறோன்னா திஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் செட் ஆஃப் மைண்ட் இருக்குது. இது வந்தால் நான் இதை எடுப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். மற்றபடி நோ கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ இது ரெண்டுமே ஃபைன். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ். நவ் லெட்ஸ் கோ டு இண்டஸ்ட்ரீஸ்னால் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி அதுதான் நம்ம ஊருக்கு எப்படி நிஃப்டி 50யோ இந்த ஊருக்கு வந்து ஸ்பை அண்ட் QQQ. சரி, ஓகே. Steam is going good, I guess. Quality and audio is also good, I think. Okay, now let's go to day thing. As you can see, yeah, a clear uptrend da, edho kila mala kila varala, and then 1 hour also I guess it's gonna be similar thing. Yeah, 1 hour பார்த்தா clear. எவ்வளோ கிளியர்ன்றனா இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் பீக்கு, இது வந்து கடைசி பீக்கு. யூ கேன் சி ஹையர் ஹைனா இது கூட இதோட இது ஹையர் ஆகிருக்கு, இதோட இது ஹையர் ஆகிருக்கு. ஓகேவா? லோவர்னால் அதுதான் லோவரில், சாரி ஹையர் லோ, அப் ட்ரெண்டில் ஹையர் லோ தான், ஹையர் லோ. ஓகேவா? ஸோ ஓவரால் த மார்க்கெட் இஸ் கோயிங் அப். உங்களுக்கு கிளியராகவே தெரியுது. சரியா? ஸோ வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். பட் யூ கேன் see what happened in pre-market. ஸோ ப்ரீ-மார்க்கெட் இந்த எல்லோ கலராக இருக்கிறது தான் வந்து ப்ரீ-மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேவா? ஒயிட் கலராக இருக்கிறது வந்து யூ கேன் சே இட் அஸ் பேசிக்காக ஒயிட் கலர்ன்றது நியூயார்க். இந்த கலர் ஒரு மாதிரி வயலட்டாக இருக்கிறது, இல்லை ஐ திங்க் ப்ளூன்னு நினைக்கிறேன், எனக்கு ஸ்க்ரீனில் வயலட்டாக தெரியுது. அது வந்து ஏஷியா செஷன், இது வந்து யூரோப் செஷன். we have 3 செஷன் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே, ஏஷியா, லண்டன் அண்ட் தென் US NY நியூயார்க். ஸோ நியூயார்க் செக்ஷன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் வாலடைல் செஷன் இருக்கிறதுல. நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐம் அ மொமெண்டம் ட்ரேடர். ஸோ எனக்கு அந்த மொமெண்டம் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் இஸ், நான் என்ன சொன்னேன், எல்லா ரைடும் மேலே போயிட்டுருக்கு, என்கிட்ட புல் பேக்குன்னா இங்கே பெரிய புல் பேக் வந்திருக்கு. அண்ட் தென் பட் திருப்பி தூக்கின்னு வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. இட்ஸ் பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா, கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க. அண்ட் தென் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில். நவ் இட் இஸ் ரைடிங் ஹியர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாக் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓவரால் த மார்க்கெட் இஸ் ஸ்லைட்லி வீக். ஓகே, தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணலாம், நான் நீட் டு பிரேக் மை PDH அப்படின்னு சொல்லியிருக்கேன். அஃப்கோர்ஸ் யா, பிகாஸ் PDH பிரேக் பண்ணால் தான் இட் இஸ் ஸ்ட்ராங், ரைட்? அதுதான் நம்மளோட தீசிஸ். கன்சாலிடேட்டட். Now it is gonna break. I think it broke, and then now it is riding here. So what I can expect is, I should expect a break of this area. So the break area na blue color போட்டுப்பேன், hold area na அங்கே நிற்கணும், breakனா உடைக்கணும், holdனா அங்கே நிற்கணும். சரியா? ஸோ அதுதான் இந்த ப்ளூ கலருக்கும் க்ரீன் கலருக்கும் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ என்னோட பிளான் என்னென்னா, I want the ticker to be stay consolidated, broke, and then have a retest in pre-market high, and then that my target will be my PDH. ஸோ இதுதான் என்னோடய பிளான். ஓகேவா? என்னோடய பிளான் எப்போ வந்து நான் வந்து ஃபெயில் ஆகும், அதாவது இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, இது கன்சல்டேட் ஆகணும், இது பிரேக் ஆகி உடைக்கணும்னு, அது எப்போ இன்வாலிடேட் பண்ணணுன்னா, ஒன்ஸ் இந்த என் ஹோல்ட் ஏரியா விட்டு உடச்சிருச்சு அப்படின்னா, அது ஹோல்ட் பண்ணாமல் உடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அவ்வளோதான், என்னோடய பிளான் இல்லை. சரியா? ஸோ நான் கை கட்டி உக்காந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இதுதான் நான் டுடேஸ் பிளான் ஃபார் ஸ்பை. லெட்ஸ் கோ அண்ட் டைப் இட் ஹியர். ஓகே, ஸோ வை லாங் பொசிஷன் பிகாஸ் இட்ஸ் ஆல் டைம் ஐ ஹவ் குட். ஓகே, தட்ஸ் ஃபைன். இதில் சிலதெல்லாம் டெம்ப்ளேட்டாகவே வச்சுருப்பேன் நான். இங்கே பார்த்தோன்னா யா ப்ரீ மார்க்கெட் ஐ அண்ட் தென் ORB 5 or 15 minutes. ORBன்றது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இஃப் யூ வாண்ட் ஒன் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ லெட் யூ நோ. அதில் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ORB 5 or 15 minutes ப்ரீ மார்க்கெட் ஐ. யா, அண்ட் மை டார்கெட் இஸ் PDH. ஓகே, PDHனா ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீ மார்க்கெட் ஹைனா வந்து நான் இப்போ தான் காட்டினதில். ஓகேவா? ஸோ இன்வாலிடேட் இஃப் இட் ப்ரோக்ஸ் மை பிலோ PDL. எஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட தீசஸ். ஓகேவா? இப்படி தான் தீசஸ் போடுவேன்.
நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு சார்ட். அந்த அடுத்து ஸ்பை பார்த்துட்டு அப்போ அடுத்து QQQ பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இது என்ன பண்ணோம், நீட் டு பிரேக் ஆல் டைம் ஹை சொல்லி அது நைட்டு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஸ்பையோட கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். ஓகே, இது அங்கே வந்து ஃபுல் ரெட் கேண்டில், இங்கே வந்து பயர்ஸ் செம்மையாக தூக்கின்னு போயிருக்கானுங்க. ஸோ பை ஸ்டில் QQQ இஸ் குட் தேன் ஸ்பை. ஓகேவா, QQQனா அது வந்து டெக் ஸ்டாக்ஸ், அதாவது இந்த பிக் 7 எல்லாமே, பிக் 7 இல்லை, யூஎஸோட டாப் 100 டெக் கம்பெனிஸ் இருக்கும், டெக்னாலஜி கம்பெனிஸ், ஒன்லி டெக்னாலஜி கம்பெனிஸ். ஓகேவா, ஸோ வந்து இது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் ப்ரூவ்ஸ் தட் டெக் இஸ் லீடிங். ஓகேவா, செமிகண்டக்டர்ஸ் லீட் பண்ணல, டெக்னாலஜி தான் லீட் பண்ணிகிட்ருக்குன்ற ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டாப் 100, யூஎஸோட டாப் 100 டெக்கு. ஓகேவா, ஸோ இது QQQன்றது பேசிக்கலாக அண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் தோஸ் கம்பெனிஸ். இப்போ வந்து நான் இன்டர்னல் லிக்விடிட்டின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, அது வந்து ஒரு தனி டாபிக் லிக்விடிட்டின்றது. ஐ வில் ஆல்சோ தட் எக்ஸ்பிளைன். அதான் உங்களுக்கு என்னென்ன டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் அ PDL நியூ டைம் ஆல் டைம் ஹை. ஓகே, இங்கேயும் அதே தான். ஓகேவா, ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி நான் பிரேக் பண்ணோம். இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்னல் லிக்விடிட்டி ஐ கேன் நோ ப்ரீ மார்க்கெட் ஐ இங்கே இருக்குது. ஸோ மை எக்ஸ்பிளனேஷன் இட்ஸ் ஒன் பி ப்ரீ மார்க்கெட் ஐ. சேம் திங் மோஸ்ட்டாக வந்து ஸ்பை QQQ வந்து இட்ஸ் லைக் அ மோர் அண்ட் மோர் மிரர் தான் பண்ணோம். ஓகேவா, உடச்சிட்றேன் சேம் டைம் சேம் இது வந்து PDL. இஃப் PDL வந்து கீழே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ PDL உடச்சிருச்சுன்னா எல்பி என்னோட இது தீசஸ் வந்து தப்பு அப்படின்றேன், அதனால இன்வாலிடேஷன். ஸோ அதை நான் நோட் பண்ணிப்பேன். வாட் QQQ கம்பேர்ட் டு இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ராங். QQQ is strong and in the pre-market it is holding, so I'm expecting a break of pre-market high. ஓகே, ஸோ அடுத்து லாங் பொசிஷன் மட்டும் தான் விளையாட போகிறேன். ஸோ யூ கேன் சி ஏன்னா இந்த மார்க்கெட்ஸ் ஆர் அப் ட்ரெண்டிங். ஸோ ப்ரீ மார்க்கெட் ஐ ORB 5 or 15 minute above ப்ரீ மார்க்கெட் ஐ PDH. மை டார்கெட் வில் பி PDH. ஸோ டார்கெட் இஸ் PDH. invalidate if it breaks the PDL ப்ரீவியஸ் லோ. ஓகே ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மெட்டாக்கு போவோம். மெட்டா இது ரெண்டும் இந்த மாதிரி க்ரீன் போட்டுக்குவோம். க்ரீன்னா ஒன்லி லாங் பொசிஷன்ஸ்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் கோ டு மெட்டா. ஃபஸ்ட்டு டே போய்க்கோ, டே போயிட்டு ஓகே, டே போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூ கேன் சி மார்க்கெட் இதுவும் வந்து அழகாக கிளைம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, பட் கேப்போட கிளைம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கேப்ஸ் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. இட்ஸ் லைக் மோர் ஓவர் தட் இஸ் இங்கே டேல என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து இந்த அதர் மார்க்கெட்ஸ், இது வந்து NY மார்க்கெட்ஸ் மட்டும் தான் காட்டும் இதெல்லாம். ஓகேவா, அதனால் கேப்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா, இப்போதைக்கு நீங்கள் வந்து இது என்ன நடக்குது, இது இட்ஸ் அன் அப் ட்ரெண்டு. ஓகே, ஸோ அப் ட்ரெண்டில் இருக்குது. அடுத்து 1 hour என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, 1 hour எப்பவுமே வந்து ஒரு 20 செஷன்ஸ் பார்க்குறோம். 20 செஷன்ஸ்னால் இன்றைக்கி 22 செப்டம்பர். ஸோ ஒரு 20 நாள் முன்னாடி, ஒரு செஷன்னா ஒரு நாள். ஸோ 20 நாள் முன்னாடினா என்ன ஆகும், செப்டம்பர் 1, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 கரெக்டாக. இது செப்டம்பர் 2லேருந்து இது வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா, ஸோ செப்டம்பர்லேருந்து 2 ஐ கேன் சி கிளியர். மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் அப்போ இருக்குது. ஓகேவா, ஸோ வாட் ஐ கேன் சி திருப்பி இன்றைக்கி வந்து கன்சால்டேஷன் மேபி இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஓல்டு ஏரியா. ஐ கிளிக் இட் ஆஸ் அண்ட் சேஞ்ச் அஸ் ஓல்டு ஏரியா. ஓகே, இங்கே வந்து இந்த ஓல்டு ஏரியாவில் வந்து இது தூக்கணும். ஓகேவா, அதுதான் என்னோடய பிளான் இன்றைக்கி மெட்டாவில். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 15 minutes போயிட்டு நான் வில் மார்க்கெட். ஓகேவா, அதே மாதிரி இந்த லைன் இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வேணா சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். லெட்ஸ் மார்க்கெட் அஸ் ப்ரீ மார்க்கெட் ஐ. இன்னும் ப்ரீ மார்க்கெட் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ப்ரீ மார்க்கெட் ஐ. ஓகே, ஸோ வாட் டுடேஸ் கேம் பிளான் ஃபார் மெட்டா. நம்பர் 1 இட் இஸ் அப் ட்ரெண்டிங். ஸோ அப் ட்ரெண்டிங்னாலே லாங் பொசிஷன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ வாட் ஐ கேன் சி என்னோடய ஓல்டு ஏரியா இங்கே இருக்குது. ஸோ நான் என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உடச்சிட்டு பிரேக், புல் பேக், மினி புல் பேக், தட் இஸ் கால் ரீடெஸ்ட் அண்ட் தென் கோ அப். ஓகேவா, இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு.
ஓகேவா. ப்ளூ கலர்னால் அது பிரேக் ஏரியா. ஸோ I'll put it as key area now, key level. ஸோ நமக்கு அதை பிரேக் பண்ண அவசியம் இல்லை, நமக்கு ப்ரீ மார்க்கெட்டை பிரேக் பண்ணால் போதும். ஓகே, நம்ம டார்கெட் வந்து இந்த இது. ஓகே, இது ரெட் கலர் லைன்ன்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. ஓகேவா. அதே மாதிரி என்னோடய தீசிஸ் எப்போ ஃபெயில் ஆகும்னா, இஃப் த டிக்கர் கம்ஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணாமல் கீழே உடச்சிருச்சுன்னா தட்ஸ் ஆல். என்ன சொல்கிறது, நான் வந்து அதை பார்க்க மாட்டேன் இந்த ஸ்டாக்கை. தட்ஸ் ஆல். இன்றைக்கான டேயில் அது என்னோடய தீசிஸை இன்வாலிடேட் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ இங்கே நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ மெட்டா அப் ட்ரெண்ட் 1 hour அப் ட்ரெண்ட் எஸ். லாங் பொசிஷன் ORB ஃபயர் அபோவ் ப்ரீ மார்க்கெட் ஹை, குட். ப்ரீ மார்க்கெட் ஹை, குட். ஓகேவா. இன்வாலிடேட்ஸ் டார்கெட் PDH also considered as my break area, a key level. Okay. Invalidates if it breaks below my old area. இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ மெட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து டெஸ்லா பார்க்க போகிறோம். டெஸ்லா இஸ் வெரி வாலடைல் ஸ்டாக். மெட்டாலையும் க்ரீன் தான். அடுத்து டெஸ்லா பார்த்தோன்னா லெட்ஸ் கோ டே. ஃபஸ்ட்டாக தான் பண்ணோம், என்ன நடந்திருக்கு. யூ கேன் சி டெஸ்லா ஆல்ரெடி வந்து இது ஒரு ஹையில் இருக்குது. ஓகேவா. இது ஆல் டைம் ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எப்போ, இதெல்லாம் ஜான்வரி. நம்ம பார்க்க வேண்டியது வெறும் 20 நாள் முன்னாடி பார்த்தா போதும். ஓகேவா. ஆஸ் அ மொமெண்டம் ட்ரேடர், ஆஸ் அ டே ட்ரேடராக நீ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற ஆர் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறன்னா நீ வந்து இந்த மாதிரி இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கணும். ஓகேவா. நமக்குலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை மொமெண்டம். அதாவது அந்த ஸ்டாக் அப்பாவதா கீழே போதான்னு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுதான் செப்டம்பர்லேருந்து யூ கேன் see that steep. You can see the steep ting. You can see the steep, right? ஓகேவா. இந்த ஸ்டீப் இருக்குல்ல, இந்த ஸ்டீப் வந்து என்ன சொல்லுது, வெறித்தனமாக மேலே ஏறிடுச்சுன்றதுக்கு. ஸோ இதுக்கு அபாய மணி இந்த இதுக்கு. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் நியூஸ். நான் சொன்ன மாதிரி மஸ்க் வந்து அவரோட ஷேர்ஸையே வாங்கிட்டாரு, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகேவா. அப்புறம் ஏதோ அனலிஸ்ட் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கானுங்கன்னு வந்திருக்கு. பட் யூ கேன் see the stock is uptrend. that's all we have to stay. ஓகேவா. ஆனால் கொஞ்சம் ஓவர் அப் ட்ரெண்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் இதில். let's go to 1 hour and see what is going to happen. What has happened 1 hourல you can see there is a flat top. க்ளீனாக இருக்குது பாரு, ஃப்ளாட் டாப். அண்ட் தென் this pattern. இந்த பேட்டர்ன் பேர் வந்து we will create as flat bottom அப்படின்னுவோம். ஃப்ளாட் டாப் அப்படின்னுவோம். ஏன்னா டாப்ன்றது ரெசிஸ்டன்ஸ். ஒரு டைம் அந்த ஸ்டாக் அங்கே போனாலே செல்லர்ஸ் வந்து கீழே போட்டானுங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி ஸ்குவீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்குவீஸ் ஆகிருக்குன்னா லிக்விடிட்டி அந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி வெறித்தனமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா. இந்த இடத்த உடச்சிருச்சுன்னா, ஆக்சுவலி இது உடச்சிருச்சுன்னா ஹை பாசிபிலிட்டி த டிக்கர் இஸ் கோயிங் அப். இது எப்போ அதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்தால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு காலங்காலமாக வந்து வி ஹேவ் அ டேட்டா. ஓகேவா. அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்வோம். ஸோ வி ஹேவ் அ பேட்டர்ன். ஓகேவா. நான் வெஜ் பேட்டர்ன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி உடச்சிருச்சு. நம்ம ஜஸ்ட்டு வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அவர் செட்டப். தட்ஸ் ஆல். ஸோ 15 minutes ஓப்பன் பண்ணுறேன். I'll go to icon. ஓகே, யூ கேன் see பையர்ஸ்லாம் வெறித்தனமாக வரானுங்க. ஸோ நம்ம என்ன வச்சுப்போம், இதுதான் ப்ரீ மார்க்கெட் ஹை. கரெக்டாக ஐ திங்க் அது வந்து மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக் ஏரியா. ஜஸ்ட் கோனா ரிமூவ் திஸ். ஓகே. நோ எனக்கு வேணும் அது பிரேக் ஏரியா. இட்ஸ் ஃபைன். அப்போ என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வில் மேபி லைக் திஸ். லெட்ஸ் see. இதுதான் என்னோடய ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு I'm gonna do like this. Okay, so this is my pre-market high. And then maybe my gap can be filled. Yeah. And this is my previous day high. PDH. Yeah. Okay, so what I'm going to expect is I'm going to expect to take a break in uptrend. That's all. Since the stock is very uptrend, I'm going to be very confident on Tesla on Monday. அதுக்கப்புறம் என்னோட தீசிஸ் வந்து ஒன்ஸ் இது பிடிஹெச் கீழே உடச்சிருச்சுன்னா இட் இன்வாலிடேட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. மோஸ்ட்டாக இன்வாலிடேட்ஸ்னு அர்த்தம். பட் இட் கேன் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் கீழே வந்து இது வரைக்கும் வரலாம். அதான் ஓல்டு ஏரியா இருக்குது பாருங்கள், ஓல்டு ஏரியா வரைக்கும் வரலாம். ஓகேவா. தட்ஸ் ஃபைன். இல்லைனா மை பிடிஎல் வில் பி மை ஹோல்டு ஏரியா. ரொம்ப இருக்குது. யா, பிடிஎல் வில் பி மை ஹோல்டு ஏரியா. ஓகேவா. ஸோ இதுதான் பிளான் கைஸ்.
A basic plan is so simple. Ticker needs to consolidate, break, and then retest and then go up, or else consolidate, hold PDH and then go up, pre-market high. That's all. இப்படி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் வாட் ஹோல்ட் டவுன், கன்சாலிடேட், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிடிஎல்ல வந்து நிற்கணும், பிடிஎல்ல வந்து நின்று பிடிஹெச் போகணும். அப்படி இல்லைனா ஒரு ரெடி ஆச்சுன்னா வந்து கீழே வந்துடணும். கீழே வந்துட்டா இந்த பிடிஎல் உடச்சதுன்னா நான் வந்து இன்வாலிடேட்ஸ். ஸோ தட்ஸ் மை கேம் பிளான் இஸ். ஸோ டெஸ்லா இங்கே வந்து வெச் பேட்டர்ன் போயிருக்கு. இங்கே வந்து ஒன் டேல இல்லை, ஒன் டேல இட்ஸ் அப் ட்ரெண்ட், சூர் அப் ட்ரெண்ட் ஒன் டேல. அண்ட் தென் 1 hour, 1 hourல it is 1 hourல it is forming top bottom, forming a top bottom pattern. Okay, uptrend 15 minutes la consolidation. அடுத்து same as meta QQQQ. Okay, thesis is a simple as bullish, that's all. Long question. Pre-market high, PDH, ORB 5/15 minutes should be above PDH. அடுத்து invalidation. Above BTL. Okay, and then we have Palantir and Nvidia back to back. Let's go green and then Palantir. I already said the targets, TP, everything. Okay, wow. Okay, so what we gonna do? That's 8 AM now, half an hour. Okay. Yeah, similar plan on Palantir, on Tesla. And here, let's go analysis. First day போவோம். Yeah, it's an uptrend. As Tesla வந்து இதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஐ இருக்குது. And then we'll go to 1 hour. Yeah, 1 hourல பார்த்தோன்னா கடைசி 20 sessions தான் எடுக்கணும். ஸோ நம்ம let's go from here. You can see a consolidation, break, and then now creates a new higher high. Okay, now what we can expect? Simple, a PDH or a pre-market. Maybe PDH and pre-market ரொம்ப பெருசு வித்தியாசம் இல்லை. You can see a $1 move. And you can see stock வந்து பயங்கரமாக pre-market லெவலில் ஹோல்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது ஒரு மினி புல் பேக் ஆகி இப்போ ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. What we can expect is so simple. And ORB 5 minute opening range 5 or 15 minutes, and then pre-market high will be my target. PDH வந்து target 2. அதை உடச்சா TP1 TP2 னா target profit. ஓகேவா? Okay, so let's எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். It will go to 15 minute. Okay, we expect அந்த pull back expect பண்ண pull back ஆயிடுச்சு, hold ஆயிருக்கு. So now we'll set it as a target, pre-market high. Okay, இப்போ வந்து ORB opening range அப்புறம் we can go for it. So இது ஒரு பச்சை பொசிஷன். And I'll go to here. This is அது அவனும் இப்படியா தான் பார்க்க மாட்டாருங்க. This is so simple.
consolidation. It breaks my own area. Yeah. Okay. And then we have Nvidia, AMD, Apple, Google. That's all. So let's go to TradingView. And then Nvidia சொன்ன மாதிரி Nvidia, Oracle and Broadcom lead the week biggest insider selling அப்படிங்கிறாங்க. இன்சைடர் செல்லிங்னா கம்பெனிக்குள்ளேயே வந்து நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தே ஆர் ட்ரேடிங் இட் செல்ஃப். அதான் ஏன்னா யூஎஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 90% இட் மூவ்ஸ் ஆன் ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்ஸ், எக்கனாமிக் டேட்டா அண்ட் நியூஸ். இந்த மாதிரி இன்சைடர் நியூஸ் தான். ஓகே, லெட்ஸ் கோ டு டே திங் and you can find what you can see. என்ன உங்களுக்கு தெரியுது? ஃபுல் ஆஃப் கன்சாலிடேஷன், ரைட்? இன்னும் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிளியராகவே, மற்ற ஸ்டாக் எல்லாமே வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்தோன்னா ஃபுல் ஆஃப் கன்சாலிடேஷன். எந்த பக்கம் போகுதுன்னு நம்மளால் மூவ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? கையை கட்டிட்டு உட்காரணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஓகே, உங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு அது வரவே இல்லை. என்னோடய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் யூ கேன் சி திஸ் ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் ஜோனை உடைக்கிற வரைக்கும் நான் வந்து அமைதியாக உட்காரணும். ஓகே, உள்ளே நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈவன் தோ Nvidia is in a full back, I will not trade because எனக்கு வந்து கிளியர் டைரக்ஷன் தெரியல. இந்த ஸ்டாக்கு எந்த நியூஸுமே இப்போ வரைக்கும் வர முடியல, தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு இன்சைடர் நியூஸ்ன்னு சொல்கிறானுங்க, பட் ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் கோ டு 1 hour and see what is happening. 1 hour பார்த்தோன்னா அதே கன்சால்டேஷன் ஆகுது. கன்சால்டேஷன் இங்கே வந்து அதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் வந்து மொமெண்டம் தான் வேணும். எனக்கு கன்சல்டேஷன் ஆனால் நான் ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு ப்ராஃபிட் வரவே வராது. ஓகேவா? என்னோட ட்ரேட் வேலை செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 15 minutes போனால் யூ கேன் கிளியர்லி சி கன்சால்டேஷன். மேலேயும் கீழேயுமா போகுது தவிர கிளியராக வந்து மேலே தான் போகுது, சைடில் தான் போகுது, கீழே தான் போகுது. நமக்கு வந்து ஒரு 100% டேரக்ஷன் வி டோன்ட் நோ. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நான் வந்து இன்றைக்கி இதோட Nvidia பார்த்தோன்னா நியூஸ்லேயும் சரி இதுலேயும் சரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஓவராலாக. அதனால அது ஸ்ட்ராங்காகிற வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக அந்த டிக்கருக்குள்ளே நான் என்ட்ரே ஆக மாட்டேன் ட்ரேடு. ஓகே, இங்கே நான் வந்து I'll wait until it breaks this blue color area. ஓகேவா? பிகாஸ் எனக்கு ப்ளூ கலர் உடச்சா ஓகே, இட்ஸ் அ கிளியர் டேரக்ஷன். அதனால நான் Nvidia என்ட்ரு ஆக மாட்டேன். அண்ட் Nvidia வேறு எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா வந்து ஷார்ட் பொசிஷன் வீக்காக இருக்குது, அதுக்கும் வந்து இங்கே வழியில்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன் Nvidia. ஓவரால் டுடே ஐ வில் நாட் ட்ரேட் Nvidia. ஓகே, ஏன்னா ஐ டோன்ட் ஹவ் கிளியர் டேரக்ஷன். அப்போ நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் அடித்து Nvidia is clear showing consolidation and ranging. There is no clear direction for me, and the news is also positive, and I'll wait till Micron earnings or any new catalyst. Until then, for today, I'm not interested. Okay, done. தப்பு தான் இருக்கும், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து let's go to AMD. ஓகே, மோஸ்ட்டாக வந்து AMD வந்து Nvidia வந்து மிரர் பண்ணும், ஏன்னா ரெண்டுமே செமிகண்டக்டர்ஸ். ஓகே, இது நான் போட்டிருக்கேன். AMD is diverging the market since until it breaks 162 I'm not going to trade அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது 162னா இங்கே இருக்குது, அதுவும் அதே கதை தான். இதுவும் வந்து பயங்கரமாக ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் டேயில் பாரு, டேயில் வந்து யூ கேன் கிளியர்லி சி இட் இஸ் வீக். ஓவரால் டிக்கர் வந்து பயங்கரமாக வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டேயில் பார்த்துக்கலாம். யூ கேன் சி மேலே போகுது, கீழே போயின்ட்டுருக்கு. தேர்ஸ் அ கப் அண்ட் ஹேண்டில் வந்திருக்கு. கப்பு எனக்கு தெரிஞ்சு இதிலிருந்து மறுபடியும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கப்பு ஒரு ஹேண்டில் ஃபார்ம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது கப் அண்ட் ஹேண்டில்ன்றது அது ஒரு பேட்டர்ன். அதாவது ஒரு கப்பு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ கப் அண்ட் திஸ் இஸ் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கா இல்லையான்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ தெர் இஸ் நோ நியூஸ், தெர் இஸ் நோ கேட்டலிஸ்ட் டு, அதாவது எந்த ஒரு நியூஸோ ஒரு கேட்டலிஸ்ட்டோ இந்த ஸ்டாக்கு வந்து புஷ் பண்ணோம் அப்படின்ற எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. சரியா? இன்னொன்று அப்படி இன்ஃபர்மேஷன் தெரியலனா
நம்ம வந்து சார்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம வந்து விளையாடணும். சார்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது, இப்போ 1 ஹவரில் ஐ கேன் கிளியர்லி சி டேயில் வந்து இது வீக்காக இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இவ்வளோ நாளும் நம்ம வந்து இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு டவுன்ஃபால் பார்க்குறோம், இட்ஸ் பேரிஷ். கேன் கிளியர்லி சி, ரைட்? ஓகேவா? அதனால் இந்த அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்ஸ் ஏஎம்டிக்கு வீக்காக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இஃப் சப்போஸ் நான் இன்வாலிடேஷன் நான் வந்து சொன்னல, அந்த இன்வாலிடேஷன் இப்போ வந்து ஸ்பை, இப்போ மார்க்கெட்ஸ் ஓவராலாக கீழே போகுதுன்னா மட்டும்தான் என்விடியாவை ரெட்டில் எடுக்கணும், சாரி ஏஎம்டியை ரெட்டில் எடுக்கணும். ஏன்னா வந்து என்விடியா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம போகல. ஆனால் ஏஎம்டியாஸ் கிளியர் பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ இஃப் மார்க்கெட்ஸ் ஆர் கோனா ஃபால் ஹெவி, தென் ஏஎம்டி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் வி கேன் என்டர். ஓகேவா? இந்த இத்தனை ஸ்டாக் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீசிஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா வந்து மார்க்கெட்ஸ் ஆர் அப் ட்ரெண்டிங். அதாவது எனக்கு வந்து சாட்ஜிபிடி கிட்ட கேட்டால் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஓகேவா? கிடைக்கலன்னா நியூஸ் எதுவுமே கிடையாது இந்த மற்ற டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சார்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது சார்ட்டில் என்ன என்ன காட்டுதோ அதை தான் வச்சு தான் பண்ணோம். சார்ட் வந்து எனக்கு அப் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு, ஸோ நான் அப் ட்ரெண்டு. சரியா? இங்கே வந்து சார்ட் வந்து எனக்கு ஏஎம்டிக்கும் நியூஸ் இல்லை. ஓகேவா? ஓவராலாக செமிகண்டக்டர்ஸ் வீக்காக இருக்குது. நீங்கள் என்விடியா தான் செமிகண்டக்டர்ஸ் லீடர் இங்கே யூஎஸில். ஸோ ஓவராலாக எவ்ரி திங் இஸ் டவுன் அண்ட் யூ கேன் சி கிளியர் டவுன் ட்ரெண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அப் ட்ரெண்ட் போவீங்களா இல்லை லாங் போர்ஷன் வைப்பியா? உனக்கு நான் வந்து ஐம் நாட் சேயிங் லாங் போர்ஷன் வச்சா போகாது நான் சொல்ல. இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறது, அக்கார்டிங் டு திஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு வந்து ஷார்ட் போர்ஷன் போனால் 100% ஐம் கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஏன்னா நான் ஐ கேன் பேக்கப் மை தீசிஸ். நீ ஷார்ட் போர்ஷன் ஏன்டா போனேன்னு கேட்டால் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவேன். சரியா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு என்னோட இதில் வந்து கரெக்டு. ஓகே, தட்ஸ் ஹவ் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா பேசிக் திங் இங்கே பார்த்தோன்னா உனக்கே தெரியும், மழை கீழே வந்துக்கிட்டு இருக்குது, மழை மேலே போகல. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறது, ஷார்ட் போர்ஷன் நம்ம வைக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரீ மார்க்கெட் ப்ரெப் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ தட் மார்க்கெட் போனால் இப்போ கிளியராக நான் இப்போ பாரு ஸ்பைல கிளியர் எல்லாத்தையுமே கிளியராக இருக்கேன் நான். ஓகேவா? எனக்கு மறந்து போச்சுன்னா நோட்ஸ் எடுத்து பார்த்துடுவேன். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைக் யூ கேன் ட்ரீட் திஸ் ஆஸ் அ கேம். ஓகே, நான் ஒரு 3 மாதமாக அப்படின்னா ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இன்னும் ₹1 சம்பாதிக்கல மார்க்கெட்லேருந்து. நான் பண்ணுறத இன்னமும் நான் வந்து பேப்பர் ட்ரேட் தான் பண்ணுவேன் அண்ட் I'll continue till 1 month. ஸோ வந்து ஐம் ஆல்சோ இன் மை லேர்னிங் கர்வ். இந்த ரீசன் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம ஆல்ரெடி டைம் ரொம்ப எடுத்துட்டேன். நான் வந்து லெட்ஸ் கோ அண்ட் முடிச்சு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் 3 ஸ்டாக் தான் இருக்குது. லெட்ஸ் டூ திஸ். AMD is diverging the market until it breaks. Yeah, yes. But I'm ready to go down in pre-market. Yeah. Pre-market low, my target is swing low. Let's see. நடக்குதானே ஃபஸ்ட்டு நடக்காது. Because market overall trend ஆகிட்டு இருக்குல்ல, it is consolidating. I'm got here use consolidation, no the base. Yeah, consolidation normal are. So இந்த மாதிரி ஒரு thesis போட போகிறேன். This is the only ticker which shows relative which shows downtrend in a high time frame. Hence, if markets are gonna go heavy, then I will look for a short position, long short position. Yeah, short position is so simple. இது வந்து it's gonna be pre-market low only, invalidation. If consolidates or trending up or trending high or trending. Okay, AMD முடிச்சாச்சு. Let's go for Apple. பார்த்தீங்களா, நான் சொன்னேனா இல்லையா? மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாம் அப் ட்ரெண்டிங், ஆப்பிள் சூப்பராக போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆப்பிள் ஹஸ் பின் ஸ்ட்ரகிளிங், அவர் ஐஃபோன் கோட்ஸ் பார்க்க ரீபவுண்ட்.
Okay, wow. So let's go to day frame. What is happening? You can see last 20 session எடுத்துக்கோ இங்கே பார்த்துக்கோ இது ஆகஸ்ட்டு ஓகேவா. யூ கேன் சி a clear அப் ட்ரெண்ட் ரைட். அண்ட் தென் 1 hour பார்த்தா லாஸ்ட் செஷன் எடுத்துக்கோ செப்டம்பர். ஓகே, லெட்ஸ் கோ டு ஃப்ரம் திஸ் செப்டம்பர். யா எஸ், திஸ் ஆகஸ்டா. ஓகே, செப்டம்பர் கன்சால்டேஷன், கோ ஹை, கன்சால்டேஷன், கோ டவுன். இந்த டவுன் ஏன்னா வந்து ஐஃபோன் 17 லான்ச் பண்ணானுங்க, அதனால இந்த கதை. அதுக்கப்புறம் சைனாவில் பிக்கப் ஆகிட்டுன்னு லைக் ஒரு படம் எப்படி பிக்கப் ஆகும் ஒரு வாரங்க அப்புறம், அந்த மாதிரி பிக்கப் ஆகிட்டு கன்சால்டேஷன் அண்ட் தென் கோ அப், கன்சால்டேஷன், கோ அப், கன்சால்டேஷன், கோ அப், கன்சால்ட். ஸோ இப்போ டுடே we can expect a consolidation as per this chart, I mean technical analysis. Okay, that's fine. Let's go to thesis. Need to break my PDH. Of course it broke my PDH. What my expectation, target profit or it touch. So what do I want to do? I'm going to remove this. I'm going to put a pre-market high inge poda pora. Okay, pre-market high. இப்போ வந்து what I can expect, either I can expect a break and then my target is going to be this key level, or else break, PDH hold and then so ரெண்டு இதுவும் PDH pre-market high, ORB வந்து 5 or 15 minutes above my PDH or pre-market high. Just put ORB 5 or 15 minutes, anything is fine for me. And then hold வந்து PDH invalidates. So instead of this blue color I'm going to code it as a normal key level, key area. Yeah, இதெல்லாம் இன்னும் வந்து அந்த புல் பேக் வரல. ஸோ ஐ வில் பி மோர்லி வெயிட்டிங் ஃபார் அ புல் பேக். ஓகே, ஸோ ஆப்பிள் thesis nothing, long position, ORB 5 or 15 basically above PDH and then pre-market. Invalidate if it fails to hold PDH. அடுத்து Google, this is high probability, high prop trade. Okay, and then Google, see when அதான் அந்த மார்க்கெட் அலைனாக இருக்குல்ல, it will be very easy for you. So this is also green. Yeah, and Google need to hold my hold area and break my PDH. You can see what happened. எல்லாமே அந்த ட்ரம்ப் டிக்டாக் இமிக்ரேஷன் is not a distraction for markets, for daily markets. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா let's go to day frame. Let's see what is happening in Google. Oh my god bro, you can see a clean uptrend. ஓகேவா, ஏன் அப்ட்ரெண்ட், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்னொன்று நடந்ததுக்குன்னா அந்த ஒரு கேஸில் வின் பண்ணிட்டானுங்க கூகுள். அண்ட் தென் ஆப்பிளுக்கு அவங்க வந்து காசு கட்ட தேவையில்ல, க்ரோம் வந்து ஆப்பிள் சஃபாரியில் யூஸ் பண்ணோன்னா. அண்ட் தென் 1 hour, லெட்ஸ் கோ டு 1 hour பார்த்தோன்னா clear uptrend 15 minutes. Okay, clear uptrend, that is super. Now what I can expect is இந்த ஸ்டிக்கர் வந்து ஆல்ரெடி it rises and then ஒரு புல் பேக் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் சூப்பர் க்ளீன். ஸோ வாட் லைக் let's plan it out. Let's plan it as a pre-market. Yeah, let's go to pre-market high. அவ்வளோதான், pre-market high போட்டுரு. ஸோ I need a hold. What my plan is, ஆல்ரெடி மேலே போயிடுச்சு, கொஞ்சம் கீழே வந்துருச்சு. சூப்பர், அந்த புல் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ ஐ நீட் டு ஹோல்ட் திஸ் அண்ட் தென் ப்ரீ-மார்க்கெட் ஹையில் பூம். யா, இது வந்து சிம்லர் டு ஐ திங்க் சம்திங் ஆப்பிளாக இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி 8:16. Oh my god, that's fine bro. Google uptrend 15 minutes. Yeah, break and retest in PDH. PDH இல்லை, break and retest in pre-market high, ORB 5 or 15 minutes general 15 minute high, and then I target. That's all. Invalidation if it breaks my whole area. That's all. And then last ticker is Amazon. Let's go and finish this.
அமேசான் பார்த்தோன்னா வந்து ஃபுல் ஆஃப் கன்சல்டேஷன் ஃப்ரம் நியூ விசா பாலிசி இட்ஸ் ப்ரைஸ் மோஸ்ட்லி consolidation you can see a strong thing, so I'm not going to trade until it's going to break that blue color area. Clearly see, if you want to, let's check day and you can see clear up what anethe. Yeah, of course it is uptrending தான், நான் இல்லைன்னு சொல்லலை. see you can see கீழே வந்து டிப் ஆகி மேலே தான் போயிட்டுருக்கு கடைசி ரெசிஷன், பட் இட் இஸ் கன்சாலிடேஷன் ப்ரோ, there is no clean setup. அதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். uptrend, yes, uptrend போகலாம், பட் ஆனால் சும்மா போகக்கூடாது. you can see yes of course it's higher high created, but it's consolidation. ஓகேவா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு மொமெண்டம் தேவை. இப்போது நான் அமேசானுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லலை. இந்த டிக்கர் தான் எங்கள் ஸ்டாக்ஸ் அப்படின்னு. the ticker has no news, no momentum, will not trade until momentum or any good context any நியூஸோ இல்லை என்னென்னா இன்சைடர் நியூஸோ வர வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 100% ஐ எம் நாட் பாசிட்டிவ் திஸ் ஸ்டாக் வில் கோ அப். ஓகேவா, எதனா ஒரு நியூஸ் எதனா ஒன்று மூவ் பண்ணணும்ல ஒரு டிக்கரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது இட்ஸ் லைக் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க wolf of wall street, இட்ஸ் லைக் ஃபகுசின்னுவாங்க. மூவ் பண்ணுறது நம்மளாம் மூவ் பண்ணவே முடியாது, இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்ணுவானுங்க. ஓகேவா, மக்கள் அவனுக்கு இன்ஸ்டிடியூஷன் ஏன் நினைப்பானுங்க, என்ன வேணும்னா அவனுங்களுக்கு வந்து நியூஸ் வேணும். அவனுங்களும் சும்மாலாம் மூவ் பண்ண மாட்டானுங்க, அவங்களுக்கு இன்சைடர் நியூஸ் கிடச்சிருக்கும், அதெல்லாம் மூவ் பண்ணியிருப்பானுங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட் மூவ்ஸ். மோஸ்ட்லி பீப்புள் பிலீவ் த ஸ்டாக் இஸ் கோயிங் அப் ஆர் பீப்புள் பிலீவ் த ஸ்டாக் வில் பி கோயிங் டவுன். அந்த பீப்புளோட ஃபால்ஸ் பிலீஃப், ஒரு எண்ணம். இப்போ ஒரு கடவுள்ன்றது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் வந்து க்ரீச்சர். ஓகேவா, ரைட்டு. அதே மாதிரி இதுவும் மார்க்கெட்டுன்றது அப்படி தான். நாங்களாம் மக்களாக நினச்சி பாடுங்க மேலே போகணுன்னு. அந்த நினைக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு இந்த நியூஸ்லாம் காரணம். ஒரு கம்பெனி நல்ல ஏர்னிங்ஸ் வச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம இந்த கம்பெனியில் போய் காசை போட்டால் நமக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் மக்களும் சரி இன்ஸ்டிடியூஷனும் சரி they will do it. This is how I understand market. ஓகேவா, ஸோ you can see consolidation நடக்குது, ஸோ nothing. அதனால வந்து I'm gonna wait till this break area. ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ இங்கே நான் ட்ரேடே பண்ண முடியாது. ஓகேவா, ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா ஓகேப்பா பிரேக் ஆகிடுச்சு, கிளியர் அப் ட்ரெண்டு அப்படின்னு வந்து எனக்கு சிக்னல் கிடச்சிரும். ஓகே guys, ஸோ ஐ திங்க் இதோட எல்லாமே முடியுது. டுடே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். நாட் இன்ட்ரெஸ்டட் டுடே, ஹூ டு நாட் இன்ட்ரெஸ்டட் டுடே. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ மார்க்கெட் லைவ். ஐ கெஸ் இட்ஸ் மோர் தென் 1 hour. நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. coming into markets, this is the whole plan. You can see இன்றைக்கி நம்ம ஓவரால் பைஸஸ் வந்து ஜஸ்ட்டு சாஃப்ட் பைஸ் தான், அண்ட் we have a plan. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இப்போ அந்த பிளானில் வந்துச்சுன்னா தட்ஸ் ஆல். நோ ரெட் ஃபோல்டர் ஈவெண்ட்ஸ். ஓகே, அன்டில் நான் வந்து சைன் ஆஃப் பண்ணுறேன். நான் மார்க்கெட் ஸ்டடி ஆகிறேன், நீங்களும் போய் மார்க்கெட் ஸ்டடி ஆகுங்க. பாய், see you tomorrow.